வணக்கம் நேயர்களே. நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து நம்முடைய பார்வையை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். முதலாவது முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்து விட்டார். முன்னாள் பிரதமர் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை முழுமையாக 10 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த பெருமை திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. மன்மோகன் சிங் அவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே அவருடைய அந்த பொருளாதார மேன்மை, அந்த பொருளாதார அறிவு குறித்து எல்லோருமே மெச்சி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்று அவர் இறந்த பிறகு சொல்லக்கூடிய அந்த அஞ்சலி குறிப்புகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எதிர்த்தரப்பில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய தரப்பில் இருப்பவர்கள் கூட அவருடைய அந்த பொருளாதார மேன்மையை தொடர்ந்து பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் இந்த பொருளாதாரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு கூட ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். அந்த பதிலை பின்னாடி சொல்றார். அதற்கு முன்பு அவர் வகித்த அந்த பதவிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியுமே ரொம்ப முக்கியமான பதவிகள். பிரதமரானது அப்படிங்கிறது 2004 2014ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய அந்த ஆட்சி காலத்தை அவர் நடத்தினார். ஆனால் அதற்கு முன்பு பார்க்கின்ற பொழுது பல பணிகள், நிதி அமைச்சகத்தில் அவர் பணியாற்றியிருக்கார். நிதி அமைச்சருடைய செயலராக இருந்தார். அதே போன்று திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார். நிதி அமைச்சருடைய செயலராக, ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக, இப்படி அவர் பணியாற்றிய ஒவ்வொரு பொறுப்புமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய பிரிவுகளில் பணியாற்றி உச்சபட்சமாக இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். அவர் ஆட்சி காலம் குறித்த விமர்சனங்கள் உண்டுனா நிச்சயமாக உண்டு, விமர்சனங்கள் இருக்கிறது. அவர் அதிகம் பேசியதில்லை, அதிகம் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே உண்டு. இருந்தாலும் கூட அவருடைய நாடாளுமன்ற உரைகள் அல்லது அவருடைய பதில்களை பார்க்கின்ற அந்த அளவிற்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்கணும். அவர் கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்திருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் தரவுகளோடு அவர் சில பல பதில்களை எல்லாம் அளித்திருக்கிறார் என்பதனை நம்ம அந்த அவருடைய உரைகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு படோபடமாக ஒரு பரபரப்பான ஒரு பிரதமராக அவர் இருந்ததில்லை என்பது ஏற்க வேண்டிய ஒன்று. ஆனால் ஒவ்வொன்றையும் அவர் அணுகுகின்ற விதம், அவருடைய பார்வை எல்லாவற்றிலும் ஒரு மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்த ஒரு பார்வை இருந்தது. எல்லாமே அந்த பொருளாதார சிந்தனையோடு சேர்ந்த ஒன்றாக இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்ம முன்னாடி சொன்ன பதில் அவருடைய அந்த கேள்வி எழுப்பப்பட்டுகின்ற பொழுது, ஏன் இவ்வளவு துறைகள் இருக்கிறது, நீங்க ஏன் பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், இந்தியா இன்னும் ஏன் ஏழ்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏன் இந்த துறை பிடிக்கும் சொன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி வெவ்வேறு விதமான பதில்கள் இருக்கும். இல்லை என்னுடைய தந்தையார் அதை படித்தாரா, நானும் படித்தேன், அதாவது அவரை பார்த்த அந்த மாதிரிலாம் அவருடைய பதில் எப்படின்னு பாருங்க. இந்தியா ஏன் ஏழ்மையாக இருக்கிறது என்பதை, இங்கே அந்த மக்கள் ஏன் இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்வதற்காக பொருளாதாரத்தை நான் படித்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்தின் மூலமாக, அதை சரி செய்வதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்துவிட முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல், அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்பாடுகள் இருந்தன என்பதை மறுக்க முடியாது. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவர் பல்வேறு விஷயங்களை பொருளாதார ரீதியாக பல்வேறு முன்னெடுப்புகள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு சொல்லலாம். இன்னொன்று, அவர் நிதியமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் நடந்தது சொல்லப்போ இது இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இறந்து விட்டார் என்பதை தாண்டி நாட்டினுடைய ஒரு பொருளாதார மேதை மறைந்திருக்கிறார். அது ஒரு பேரிழப்பு என்று தான் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு நாம் ஓஎஸ் தமிழ் சார்பாகவும் இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கு. இந்த வாரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெரிய அளவு விவாதத்திற்குரிய ஒன்றாக இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது, மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம். இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள். முதன்மையாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருப்பது அந்த முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை எப்படி கசிந்தது. இதுதான் பெரிய விவாதமாக இருக்குது. அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் ஒரு பக்கம். ஏன் இந்த தகவல், அடிப்படையாக உள்ள விஷயம், இந்த தகவல்கள் வெளியே தெரியக்கூடாது, சட்டப்படி அது குற்றம் என்பது தெரிந்தும் ஏன் வந்ததுங்கிற கேள்வி. இதற்கு காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து சில விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது அதற்குள்ள தகவல்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இணையதளங்களில் பெரிய அளவில் பரவியதை பார்க்க முடிகிறது. நல்வாய்ப்பாக அது தொடர்ந்து பரவ விடாமல் தடுக்க
பதியப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம். அதில் உள்ள தகவல் குறித்து கூட சில விஷயங்களை குறித்தும் சில கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தகவலை சொல்றாங்களோ அந்த தகவலை அப்படியே பதிவு செய்வது, இதுதான் எஃப்ஐஆர் மூலம். அது அது உண்மையா பொய்யா என்ன நடந்துச்சு அது ஒரு முழுமையான வடி அதெல்லாம் இல்லை. பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து சொல்றாரு, சொல்லுகின்ற பொழுது அவருடைய வெர்சன் அந்த வெர்சன் தான் அதுல இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அப்போ ஏன் இந்த தகவல் எப்படி வெளியே வந்துச்சு, இது தப்புதானு சொல்லப்படுது, அது சட்டப்படி குற்றம் தான் என்று சொல்லக்கூடிய திரு அருண் அவர்கள், காவல் ஆணையர் அவர்கள், அதாவது சிசிடிஎன்எஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டொமைன் சிசிடிஎன்எஸ் வந்து கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம், சிசிடிஎன்எஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுல தான் அந்த பதிவு செய்யப்படுகிறது. இது போன்ற குற்றங்கள் நடக்கின்ற பொழுது அந்த டொமைன்ல வந்து பதிவு பண்றாங்க. இந்த அப்படி பதிவு பண்ணும்போது பதிவு செய்த உடனேயே ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கு. அந்த பதிவுகள் நிறைவடைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிரும். ஆனா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு நிகழ்ந்தது போல தெரிகிறது. அதன் காரணமாக அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. அந்த டைம்ல யாரோ அதை வந்து பதிவிறக்கம் செய்திருக்காங்க, டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப காரணமாக அது கசிந்திருக்கலாம். இன்னொன்று, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு காப்பி வந்து நம்ம ஒரு நகல் கொடுக்கப்படும். எனவே இது வேறு எந்த வகையிலும் வெளியே கசிவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த 2 வாய்ப்புகள் தான் என்று அவர் சொல்கிறார். ஸோ இந்த காரணங்கள் சொன்னாலும் கூட சென்சிட்டிவான இது போன்ற வழக்குகள்ல, இது போன்ற விவகாரங்கள்ல வந்து இந்த விவரங்கள் வெளியே தெரிவது, அவருடைய முழு தகவல்கள் வெளியே வருவது என்பது வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு காரணமானவர்கள் காவல்துறையில் இருந்தால் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இது சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் விவாதங்கள், அதுவும் பெரிய அளவில் பரபரப்பாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இன்று பார்த்தீங்கன்னா அவருடைய காலையில கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டின் முன்பு தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளக்கூடிய போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். இது என்ன வினோதமான போராட்டம் அப்படின்னு கேட்டால், அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. 6 முறை சாட்டையால் அடிப்பது இது ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயங்க. முருக வழிபாட்டில் இது வந்து பண்றது உண்டு. இது மாதிரி தன்னை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணுகின்ற பொழுது அதற்கு ஒரு விளைவு ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியை அகற்ற வரைக்கும் நான் ஏற்கனவே அவர் முந்தைய நாள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது நான் காலணி அணிய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது இன்னைக்கும் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்றாரு. 2026ல் பாஜக ஜெயிக்கட்டாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை விட போறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையினை அவர் இங்கே முன்வைக்கிறார். இன்னைக்கு அந்த சாட்டையால் அடித்து கொண்ட பிறகு அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் செய்தியாளர்கள்ட்ட இந்த மாதிரியான கருத்துக்களா இருக்கு. இந்த போராட்டம், இந்த மாதிரி ஒரு போராட்டம் தேவையா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இது இந்த போராட்ட வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு போராட்ட வடிவம் அப்படின்னு தான் சொன்னோம். பட் அவருடைய பார்வையில இது ஒரு நல்ல போராட்ட வடிவமும் அவர் பார்க்கிறார். அது அவருடைய விருப்பம், தப்பில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்ட வடிவத்தை கைக்கொள்கிறார்கள். அது போன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு இந்த வடிவம் இது தனக்கு உகந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வடிவத்தை அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. இது குறித்த இந்த சாட்டையடி குறித்த மீம்ஸ்களோ அல்லது இது சம்பந்தமான இந்த போராட்ட வடிவம் குறித்த அது சம்பந்தமான செய்திகளிலும் அதிக கவனக்குவியல் செய்யாமல் என்ன செய்யணும், என்ன பண்ண வேண்டும், அரசு செய்ய வேண்டும், இது குறித்த விவாதங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் நடத்தும் போது கவனம் முழுக்க, ஊடகங்களுடைய கவனம் முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளங்களுடைய கவனம் முழுக்கவே வந்து அந்த போராட்ட வடிவம் குறித்து தான் போயிட்டே இருக்கே தவிர இந்த முக்கியமான பிரச்சனை குறித்த ஒரு ஆழமான விவாதங்கள் இங்கே அடிபட்டு போகுது. அதற்கு ஒரு காரணமாக இது அமையுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. எனவே இதை தவிர்த்து முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டியது கல்வி வளாகங்களுடைய பாதுகாப்பு குறைபாடுகள். இந்த கல்வி வளாகங்களே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அங்கே என்ன பிரச்சனை, குறிப்பாக பல்கலைக்கழகங்களுடைய அந்த வளாகங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறத காரணம் என்ன அப்படிங்கிற அலசி ஆராயப்படணும். அண்ணா பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, மற்ற பல்கலைக்கழகங்கள் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அங்கெல்லாம் பாதுகாப்பு எப்படி இருக்கு, அதை சரி செய்யணும். குறைபாடு இருந்துச்சுன்னா திரு அருண் அவர்கள், காவல் ஆணையர் அருண் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு, இங்க வந்து 70 சிசிடிவி கேமரா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில், அதில் 56 இயங்கு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 56 சிசிடிவி கேமராக்கள் இயங்குது அப்படின்னு சொன்னா அப்போ 16 கேமராக்கள் இயங்கவில்லை, பழுதடைந்த நிலையில் இருக்குன்னு அர்த்தம். செயல்பாட்டில் இருக்கு 56. இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கேமராக்கள் வேலை செய்யலாம் ஏன் செய்யலை
எத்தனை நாளாக வேலை செய்யலை, என்ன காரணம், இதெல்லாம் ஒரு கேள்விகள் எழுதல. எனவே அப்போ அதை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அப்போ அங்கே நிதி ஆதாரம் எதுவும் பிரச்சனை இருக்குதா? நம்ம நிறைய செய்திகள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கூடிய பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நிதி சுமையால் தத்தளித்து கொண்டிருக்கிறது. சில பல்கலைக்கழகங்களில் பேராசிரியருக்கு ஊதியம் வழங்குவதற்கூடிய இல்லாத ஒரு கடுமையான சூழ்நிலை நிலவுகிறது. உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது உயர்கல்வியில் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அதை எப்போ சரி செய்ய போகிறாங்க? அதற்கும் இதற்குமான அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஏன் நம்ம இதை பார்க்கிறோமா? உளவியல் ரீதியாக பார்க்கறது உண்டு, சமூகவியல் ரீதியாக பார்க்கறது ஒரு பார்வை. ஆனால் வளாகத்திற்குள்ளேயே ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அதற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் சேர்த்து நம்ம பார்க்கணுங்கிறத நம்முடைய பார்வை. இப்போ நீதிமன்ற வளாகத்திற்குள்ள, நீதிமன்றத்து வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்துக்கு முன்னிலையில் அல்லது காவல் நிலையம், காவல் நிலையம் அருகில இது போன்ற ஒரு குற்றச்செயல் நடக்கணும். இது போன்ற நான் கொலை சொல்றேன், ஒரு கொலை சம்பவம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடக்கணும். காவலை முன்பு நடக்கும்போது அது பெரிய அளவு விமர்சனத்துக்குள்ளாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு அரணாக மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள். இதற்கு முன்னாலே நடக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அது ஒரு பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய கேள்வி இருக்கும். அது மாதிரிதான் கல்வி வளாகம். கல்வி வளாகம் என்பது நமக்கு கல்வியை வழங்கக்கூடியது, எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடியது. அப்போ அந்த மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த பல்கலைக்கழகத்துடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா அரசினுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா ஆளுநருடைய பொறுப்பு. எனவே இது எப்படி இருக்குது, இது சம்பந்தமாக விவாதங்கள் இடம்பெற வேண்டும். அதற்கு என்னென்ன தேவை, அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது குறித்த விவாதங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதில் குற்றம் செய்தவருக்கு உறுதியான தண்டனை கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் எல்லாருமே அது ஒருமித்த குரலில் இருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து, இந்த பாதுகாப்பு குறித்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.